திரும்ப என்னங்க உன்னை எதற்காக அவசரமா என்னமே வர சொன்னீங்களா? கேட்டுங்களா இனிமே வாங்க போங்கலாம் கூப்பிட வீட்டுக்கார என்னமே புது மாடல் என்னமே திம்ம வேற அதையும் கூப்பிடுவோம் குழு குழு இருக்கும். ஏங்க என்னங்க கூட்டு கூடாதா? முதல் நானுங்க. ஆமா முதல்ல பின்னாடி வேற நானே பின்னாடி வேற மத்தவங்களுக்குலாம் இடம் கொடுக்காத. ஆமா ஆமா எங்க யாகமா குடுத்துட்டீங்கறாரு சொல்லிக்கிறேன் நீ. மன்னர் மகாராஜா வந்திருக்காங்கன்னா ஒரு அமைதியா இருக்கணும். கத்தி கடக்கறீங்க லூசுங்களா நீங்க? 5 நிமிடம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. ஆமா செத்தாதான் அஞ்சலி செலுத்துவாங்க. அது என்னடா பாத்து சொன்னாங்க தொட்டா. ஓ நீதான் நான் சொன்னா தம்னு அதுக்கு மௌன அஞ்சலி செலுத்துறோம். என்னங்க மாமா? நம்முடைய மகள் நாளைய தினம் பட்ட படிப்பை முடித்து கொண்டு நம்முடைய அட நம்ம பொண்ணு வந்தா என்னங்க கேட்டா என்னங்க தப்பு? இந்த ஊர் நம்புது, அந்த கோயில் நம்புது, நல்ல நம்புது சொல்றது இல்லையா? அத சொல்லலாம். மனைவி மகளை யாரும் சொல்லக்கூடாதா? ஆமா சாரிங்க, நாலுல இருந்து சொல்ல இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்னங்க ஆகட்டும், என்னதுக்கு ஆகட்டும் இன்னைக்கு சொல்லிக்கலாம். ஏங்க என்ன விஷயம் சொன்னா சரி ஆகட்டும். நாளைக்கு இருந்து சொல்ல மாட்டேன். அப்ப இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு சொன்னது இதான் அடிச்சிட்டு இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுருவேன். நியாயமா பேசுங்க மாமு. என்ன நியாயத்தை பத்தி வீட்டுக்காரங்க தான் இருப்பாரு, ஒண்ணு மேலே இருப்பாரு அவரு. என்னடா எனக்கு ஒண்ணு சரி ஓகே ஏற்பாடு நான் செய்ய உள்ள போங்க. வந்தாரு போனாரு இப்படியாங்க அப்படின்னா ஒரு வண்டி போட்டணுமா, அந்த வண்டி சர்வீஸ்ல இருக்கணும். நீங்க எப்படி பண்றீங்க? என்னப்பா வந்தாரு போயிட்டாரு வண்டி போட்டுருங்க. சரி விடுங்க. சரி போ, கடவுள் இந்த வாழ்க்கை இப்படிதான் அமைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றேன்? தெரியும், அவர் கூட என்கிட்ட ஒரு பார்த்து போட்டுக்கிறாரு. என்ன போட்டுக்கிறாருப்பா? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஒன்னும் இல்லமா அவர் சொன்னாங்க அதை வெளியே. ஓ ஆண்ட ஓட்ட 1008 வாங்குற வெளியே சொல்றாங்க. கடவுளே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்பா, அவனை வேண்டாம். கடவுளே நான் காதலியை லவ் பண்ணி சேர்த்து அப்படியே வேண்டாம். அதான் எல்லாத்தையும் என்னால ஒண்ணும் முடியலன்னு நினைக்கிறேன். ஆமா நான் புள்ள வச்சிருக்கிறேன், முடியாது நின்னுங்கறான். என்ன தேவடியா மாஸ் தலைவா டேய் நான் சொல்லுவேன். முதல் வார்த்தையே பிள்ளையார் சுயமே சொல்லிக்கிறார். ஏன் பேசுற? அவனுக்கு பிள்ளையார் சுய இல்லாத மாதிரி ஆகிடுவேன். யாரு சொல்லிக்கிறாரு வீடு நீ மூடு வார்த்தைகள். சரி யார வேண்டே அப்படின்னு கூப்பிட்ட நீங்க வரையா நாள்ல இருந்து வரமா நீ வரு. அதை விட எனக்கு என்ன வேலை கட்ட பையா. சரி மான கட்டு போய் சொல்லு. என்னுடைய மகள் வர என்னதான் எனக்கு பொறுக்கலனாலும் எங்க வீட்டுக்காரருக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணாங்க. சகாச்சாரி போறது பொண்ணு அது உயிரோடு இருந்தா சக்காலத்தி செத்தா கிடையாது தெய்வம். அப்படி நான் நினைக்க மாட்டேன். உயிரோடு இருந்தாலும் சரி எப்படி நினைச்சாலும் ஏறமாவும் நினைக்கிறது இல்லடா. டேய் போடா நீ. எங்க போற? நீதான் போற. உம்மா தாலி எனக்கு வாடா. நான் குடிக்கணும் சொன்னேன். உயிரை வாங்கல அப்படி. நான் எங்க வாங்க இங்கதான் நின்னுங்கறான். ஊர் அங்கதான் புடிச்சிட்டு போனாரு. ஏமா உயிர் இருந்தா தானே என்ன அப்ப சேர்த்து போயிட்டாக்கறா? அது மாதிரி ஒரு பாவனைகள். ஏதோ ஒண்ணு சொல்றான். குட்டி நான் அடிச்சிருவேன். அதனால என்னுடைய மகள் வரா. எப்படிலாம் வளர்க்கணுமோ அப்படிலாம் வளர்ப்பேன். இந்த சித்தி கொடுமை பண்ணணுவாங்க பாரு, செக்கண்டே கொடுமை கிடையவே கிடையாது. அப்படிலாம் வளர்த்தேன். என்னுடைய மகள் வர எல்லா ஏற்பாடு செய்யணும். சரி ஏர்போர்ட்ல கூட்டு வா. வணக்கம். குன்றாத இளமையும் குறையாத செல்வத்தை கொடுத்த ஆண்டவனுக்கும் முதற்கண் வணக்கம். நானோ என் நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து கலைவாணி என்ற பெயருடைய ஆதரவு குறைமில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். வெளிநாடு சென்னையில் பட்டப்படிப்பு முற்றி தாயகம் திரும்பிவிட்டேன். நல்லா இருக்கேன். பிக்கப் பண்ணி பார்த்தா வந்தேன். பண்றது
எங்க போயிட்டா வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு போனா ஆமா. ஏமா வெளிநாட்டுல கடை சாப்பிட்டியா வடையா ஆ. அங்க என்னங்க ஐயோ வடலாம் சாப்பிடாத ஏன் ஐயோ நான் சாப்பிட்டு அவஸ்தைப்பட்டு இருந்தேன் 2 நாள் எப்படிங்க நீ வேற எங்கிட்ட வடையா சொல்ல ஆனாலும் ஒரு கடைக்கு போய் 2 வடை வாங்கி சாப்பிட்டுமா எந்த கடைக்கு போனீங்க 2 வடை ஓட்ட வடை 2 வடை வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டதோ அது பூனை மாத்து மாட்டி காதல வச்சு பூசல் அட்டிக்குது போறான் என்னங்க ரெண்டு போன பொஞ்சோட்டு மாதிரி அட்டிக்குது காதல வந்துச்சு கடைக்காட்டு போனால பாவி துண்டு தானே வடை வாங்கலாம் ஏன்டா பூனை மாத்திரம் போட்டீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னா ஏய் நான் ஓட்டுற முதலாளி மாத்திரம் உள்ள போய் பாடுறானா உள்ள போய் பார்த்தா வடை சுடுறானுங்க உங்களுக்கு கையே கிடையாது பாவி ஒரு கையே இல்லாம எப்படி ஓ, வடையை ஒரு சுட்டான்? கையில வடை சுட்டாமா எப்படி? அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இனிமே வடையை சாப்பிட கூடாது வடை சுட்டான் பாரு அவன் எப்படி அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அட்டாட்டா நான் சாப்பிட்டது பூனை மசூர்ல அவன் அக்குள் மசூர்னு காத்துல வச்சு பீசல வச்சு அதை பார்த்தவனுக்கு வாங்க வந்துச்சு அதுதான் இனிமே வடை சாப்பிடாத எதுக்கு வடை சொல்றானா அதை பார்த்து வாங்கி சாப்பிடு சரியா அப்பா ஒருபடி விட்டுரு அப்படியா அது என் தப்பு இல்லைங்க என் தப்பு இல்லை எங்க ஆயா பண்ண தப்பு எங்க ஆயா பண்ண தப்பு எங்க ஆயாக்கு வெயிட் வச்சுட்டு வச்சுக்கா என் விரல பிடிச்சி தொப்புள்ள வச்சுக்கோ அப்புறம் வெயிட் வந்து போச்சுன்னா விட்டுரும் அந்த பாய்க்கு போய் வச்சு நான் தப்பு பண்ணல என்ன கேட்காத அங்க போ ப்ளீஸ் சிட் டு டெல் மீ கம் போ என்ன ஒரு அடி அடிங்க ஆமா அடி மாட்டானா புரியல புரியல இனிமே அது போல செய்ய மாட்டான் போட்டு விடு அதுதாம்மா வேற என்னம்மா வேற என்ன பண்ண என்ன வண்டி நான் தொட்டு தானே பார்த்தேன் குட்டி 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 வண்டி ஓட்டணும்னு ஆசை ஓட்டு சாமி நம்மளே ஒரு வண்டி தாங்க உரம்போக்கு சாப்பாடு போட்டா தாங்க வண்டி ஓடும் இந்த இதயம் தான் இன்ஜின் மாதிரிங்க அது என்ன தெரியுமா என்ன இன்ஜின் மாதிரி அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அது ஓடாது வண்டி அது வண்டி ஓடும் அது என்ன பண்ணும் சோத்த போடணும் எல்லாருக்கும் தான் இருக்கும் போமா அது இல்லடா போனா விடுன்ற எங்க வீட்டுக்காரன் சொல்றேன் போமா வீடு காணாத மச்சான் அப்படின்ற என்ன வண்டி ஒரு வருஷம் பூட்டி வச்சு அப்படியே அந்த அப்படி இல்லங்க இந்த சமுதாயத்துல வாழ்றேன்னா எதுக்காக வாழ்றேன் எது சமுதாயத்துக்கு முக்கியமா ஒழுக்கம் ஆமா எப்பவுமே யாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி கொடுக்காதீங்க ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டு போயிடும் தண்ணி கொடுக்காதீங்க பேன் போட்டு விடுங்க அப்படி பேனில் வெளியே பார்த்தீங்கன்னா குட்டாத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் சுத்தி நின்னே சாவடிச்சு ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க எப்பா கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு இருக்கோம்பா நின்று கிடக்குறேன் நான் ஒழுக்கணும் உடனே என்னத்துக்கு நெஞ்சு பிடிக்கிறேன் 8 மணி ஒழுக்கணும்
எங்க பக்கத்துல நான் தானே வேலை செஞ்சுக்கிறேன் எனக்கு தான் தெரியுங்க. ஏண்டா? ஆமா என் மனைவி பக்கத்துல இருந்தா அதுக்கு ஒரு யார்ட்டுக்குள்ள ஒண்ணு கை வச்சுக்கலாமா? அது இல்லைங்க. அப்ப என்னங்க ஏங்க, அது முடிஞ்சிச்சுங்க. அது முடிஞ்சிச்சு. ஒழுக்கம் அப்படி வாங்கல இல்ல நீங்க கேட்க மாட்டீங்க சரியா? நான் என்ன சொல்றேன், நான் ஒழுக்கம்னா உனக்கு நான் நெஞ்சு வலி. பக்கத்து சீட்ல நான் தானே இதா வரேன். உனக்கு நெஞ்சு வலிலாம் வராது. அந்த வலி வந்துச்சுப்பா. பண்ணி பார்க்கறேன். மகளே கலைவாணி, ஆமா உன்னை எதற்காக அவசரமாக வரவழைத்தது? எதுக்காகப்பா? நீயா கண்டிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் எடுத்துட்ட. அதனால உனக்கு நல்ல ஒரு நாட்டு இளவரசனை பார்த்து திருமணம் செய்ய போறேன். போது வாய் மூடுங்கப்பா. திருமணம்னா என்னப்பா? அப்பா கிட்ட எப்படி பேசணும், அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு நாகரிகம் தெரியாது, படிக்கணும் சொல்லி கொடுக்கல. அப்பா கிட்ட அது மாதிரி பேசு. ஆமா அதோட கல்யாணம் வேணாமா? அப்படி இல்லடா, ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசு. ஃப்ரெண்ட்ஸுமே பேசு. அப்பா வாயை மூடுங்க. அப்படிலாம் நான் இங்க லவ் பண்ண போறேன். அங்க லவ் பண்ண போறேன். அப்பா அப்பா இங்க லவ் பண்ண போறேன். அங்க லவ் பண்ண போறேன் நான் சொல்லிட்டு போ. சொன்னேன் நீங்க கோவப்படாதீங்கப்பா. திருமணம்னு சொல்றீங்க. திருமணம்னா எப்படிப்பா இருக்கு? திருமணம் தெரியாது. திருமணம்னா எப்படி இருக்குன்னு கேட்கணும். அப்புறம் நான் சொல்லணும் பச்சை மிளகாய் மேற்கு, அப்புறம் வெண்டைக்காய் மேற்கு, பூசணிக்காய் மேற்கு, டமால் வச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது நான் என்னன்னு கேட்பேன் கல்யாணம்னா. அதுக்கப்புறம் நான் ஒரு கடைக்கு போனோம், செருப்பு வாங்கினா புது செருப்பு டைட்டா இருக்கா, அப்புறம் லூச்சா இதெல்லாம் நான் சொல்லணுமா? ஏய் கல்யாணம் டி அப்பா என்னப்பா சொல்லிதான் புத்தின்னு சொன்னா என்ன? திருமணம் செய்ய போறோம். திருமணம் செய்ய போறீங்களா? எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதப்பா. மூலிகள் பார்த்தாரு. சரி தெரியாதுக்கிறது நல்லது. தெரிஞ்சு என்ன பண்ண போற? கல்யாணம் என்ன சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிறாளாமா? எனக்கு அதை பத்தி தெரியாதுன்றா. செல்லம் சரிம்மா. கல்யாணம் என்னன்னு தெரியல, குழந்தைக்கு என்னது கல்யாணம் ஆசைலாம் இது பண்றீங்க. சரி. நீ கம்முனு இருக்க மாட்டேங்கிற மாமா. தூங்காத கண் ஒன்று ஒன்று துடிக்கின்ற மனம் ஒன்று அதனால நாங்க சொல்லும் போது கல்யாணம் பண்ணிட்டேன். சரிம்மா. சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன் பாரு. சரிம்மா. மீன் குழம்பு வச்சிருக்கிற மாதிரி நல்லா போய் சாப்பிடு. மீன் குழம்பா? மீன்னா ரொம்ப பிடிக்குமா? சாப்பிட்டு வா, போ, போ. சாப்பிட்டுட்டு கோவில்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வா. போயிட்டு வரமா? சரி செல்லம். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன். ஏதோ ஒண்ணு எனக்கு இவ்வளோ ஆசை இருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. என்னங்க ஏங்க என்ன சாதாரண பேசுறா? ஒரு நாட்டு மன்னர் மாதிரி பேச மாட்டான். கடவுளே. தூக்கி சேர்த்திய அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. இல்லங்க, இனிமேதான் முடிவு எடுக்கணும். உங்க மனசுல ஆசை இருக்கிறதுல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல? இருக்கலாம். நம்முடைய மக விருப்பத்தை கேட்டுட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆமா. குறுமுனுக்கு மீசி பாரு. நல்ல சிங்காட்டு வச்சுக்கிற பாரு. அப்படியே சத்தியமா நீ என் பொண்டாட்டி மாதிரியே பேசுறேன். டேய், அதே மாதிரி பேசுறேன். நீங்க போங்க, எதுவும் கேட்க மாட்டீங்க, நானே கேட்டுக்கிறேன். எப்பவுமே இன்னும் அவ்வளவுதான். இருட்டுல நிக்க சொல்லாத. என்ன? ஏன்? நான் ஒரு மாதிரி இருக்க மாட்டேன். அட கடவுளே. டேய், என்ன? உங்களை அப்புறமா வச்சு செய்வேன். நான் வைக்காதவே செய்வேன். வேற லவ்லு. டேய், ஏன் கத்தி கிடக்குறீங்க? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அப்புறம் என்ன? அப்ப நான் அடிக்கிறது இல்ல, கொதிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, 4 வாரத்துக்கு நடக்கணும் கேட்கணும். நீ ஏன்டி அவன் பக்கத்துல இந்த பாருங்க, டேய், மாட்டுக்கு ஒரு அடி மனுஷனுக்கு ஒரு சொல்லு வாங்க. அப்படியே ஊத்தி வச்சு. ஆமா, அவன் பக்கத்துல நீ இங்கதான் நின்னு கிடக்குற லூஸ் அடி. சிரிச்சு நடப்பேன். எனக்கு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலையே ஆசைப்பட்டு. என்னடா மேல வைக்காத கீழே வைக்க. அவன் யாரு? பேசுங்க. அவன் யாரு? அங்கதானே பேசுங்க. நீயா வரா? ஆமா, அவன் யாரு? நீயா வரா? அவன் மேல என் கை வைக்கிறேன். அவங்க யாரு உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? எங்கிட்ட கேக்குறேன். யாரு? உன் பொண்டாட்டினா உன்னோட வச்சுக்க. ஐயா விடுங்க. என்ன செய்ய அடிக்கிட்டு விடு. உன்கிட்ட வேலை செய்ய சொல்லிட்டு அவரு தான் போனாரு. சரி விடுறா, கையை வைக்காதடா. காலை வைக்கிட்டா? ஏன் காலை வைக்கிற? அப்ப கையை வைக்க கூடாது. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க. என் தம்பி இருக்கிறான் விக்ரமன். என் தம்பி கல்யாணம் பண்ணி யாரு அந்த குடிகார பயலுக்கா? நாளைக்கு திருந்துமா மாமா? திருந்துவான். உன்னுடைய தந்தை ஒரு சாராய வியாபாரி, உன்னுடைய தாய் பக்கத்துல சாக்கடை கடை போட்டுருக்கா. ஏங்க, என் சொந்தக்காரலாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? தினந்தோறும் உன்னுடைய தம்பி குடிச்சிட்டு எங்க பார்த்தாலும் விழுந்து கிடந்தா. போனா போதுன்னு ஒண்ணு நான் திரும்பி- விட்டுருங்க. சும்மா நீ இரண்டு அடி கூட என்ன அடிச்சிடு. அம்மா கூட பாத்தியா பேசு. குடிக்கான கவனமா பேசாத. நான் கூட குடிக்கிறேன். அண்ணாடி 6 குவாட்டர் அடிக்கிறேன். ஏறி குடிக்கிறேன். ரத்தமா போகுது. ஆனாலும் குடிக்கிறேன். கவனமா பேசாத நீ. நான் எதுக்காக குடிக்கிறேன்? என்ன போய் பாருங்க. சம்பாதிச்சு போய் என்ன குடிக்கணும்? எல்லாம் இவங்களுக்காகத்தான். இவங்க நல்லா இருக்கணும். இவங்களுக்காக நான் குடிக்கிறேன். ஆமா, இவங்களுக்காக குடிக்கிறேன்னா ஆமா. ஒரு குவாட்டர் 20 ரூபா வரி, 6 குவாட்டர் 120 ரூபா வரி கட்டுறேன்.
எல்லாரும் நல்லா இருக்கும் ஆனா அந்த பொம்பளைங்களாம் கெட்ட குணம் நிறைய உங்களுக்கு வீட்டுக்காரன் குடிச்சோன்னா ஏன்டா குடிச்சாரு எதுக்காக குடிச்சாரு ஏமா தாண்ட போறீங்க அவன் ஏன் குடிக்கிறான் நாடு நல்லா இருக்குன்னு குடிக்கிறான் குடிச்சோன்னா ஒரு கருவாடு மீன் வறுத்து வைக்கிற சண்டை போறீங்க ஆமா என் முன்னாடி ஏறு வேலைக்கு போறாள்னா நான் எங்கம்மா என்ன போய் பாருங்க சில பேர் இன்னும் பாரு 500 ரூபாய் 600 ரூபாய் வரும்போது ஏறு வேலைக்கு டேய் நான் வேலைக்கு வர மாட்டேன் ஏங்க கோவப்படாதீங்க நீ குடிக்கிறவன் நாளைக்கு திருந்துவாங்க ஏய் இந்த உலகமே திருந்தாலும் உன்னுடைய தம்பி திருந்த மாட்டான் அந்த குடிகார பையனுக்கு என்னுடைய மகளை கொடுக்க முடியாது என்ன பண்ண முடியும் ஓடி என்னமா அனாவசியமா பேசுகிறாரு பாத்துக்கிறேன் வீட்டுக்காரெல்லாம் இதான் பேசுவாங்க நீயே கல்வி விட்டு போலுக்கு போய் அடின்னு சொல்லியா அக்கா இவ்வளவு நாள் இப்படிலாம் பேசாத ஆம்பளை இன்னைக்கு பேசுறாருன்னா காரணம் என்ன தெரியல தப்பு எல்லாம் என் மேல என்ன ஆமா என்ன என்ன காரணம்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழ்ந்தேன் 3 வச்சுங்கிற 3 வச்சுங்கிறியான்னு கேட்டோமா ஆமா அப்படிதான் ஒண்ணு கூட எல்லாம் இருக்கிற ஆமா கடமையோட தான் வீட்டுல என்ன வேலை செய்யணுமே எல்லா வேலையும் செய்யறேன் கட்டுப்பாடோட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் விட்டு விட்டு வெளியே போறேன்னா அதனால இவ்வளவு நாள அடக்கமா வாழ்ந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன் இந்த வாயாடி மாதிரி வாழ்ந்தா நல்லா இருந்திருக்கும் பொழுது வாழ்க்கை நிஜமாதான் அத சொல்லுவாங்களாம் ஏடு என்ன கை வைக்கிற ஜில்லுன்னு இருக்குது எனக்கு கை வச்ச ஜில்லுன்னு என் கை ரொம்ப நாள் சூடா இருக்கு வச்சு நான் என்ன சொல்றேன் சொல்ல இந்த ஆளு என் குடும்பத்தை பத்தி இந்த அளவுக்கு இழிவா பேசிட்டாருங்க என் குடும்பம் குடிக்கார குடும்பம் தான் இல்லைன்னு சொல்லிங்க என் குடிக்கிறவன் நாளைக்கு திருந்துறான் ஆமா டேய் எவன் குடிக்கல குடி நீ குடிக்கவே இல்லையா சாமி ஃபுல்லா குடிப்பான் குடிப்பா நல்லதுப்பா அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா என் தம்பி இன்னைக்கு திருந்தாதவன் நாளைக்கு சொல்லி திருத்த வைக்கலாம் ஆமா கவுரு கட்டினா அப்படி திருந்துருவான் 2 நாளைக்கு அதுதான் கரெக்டா இந்த அளவுக்கு இவர் பேசுறாரு இவரை பத்தி இவ்வளவு விஷயம் நான் இவ்வளவு பேசுறேன் இறங்குமா சொல்லுமா நான் எங்கடா போய் இறங்குறது சாத்தல இறங்கிடு சேத்தல சொல்ற உடா தொடப்ப கட்டில அடிப்பட்டு சொல்லி வை குட்டி உடா ஏடா குடும்பமா வார்த்தை விடுறேன் இந்த கூட மாட்டேன் பெரியவங்க சின்னவங்க கிடையாது நான் கெட்டிமா புடிச்சிக்கிது இல்லையா யார் பெரிய யார் சின்னவங்க குட்டி ஓ நான் என்ன சொல்றேன் சொல்லுமா என் குடும்பம் குடிக்கிறாங்க கரெக்ட் இவரை பத்தி 2 விஷயம் சொல்றேன் சொல்லுமா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லல அக்கம் பக்க பொம்பளைங்க கிட்ட சொன்னா நாளைக்கு சண்டை அதை எடுத்து போடுவாங்க எவகிட்ட சொன்னது கிடையாது உங்களை பாக்குறதுக்கு என் தம்பி பாடுறது மறுபடியும் அதே சொல்றேன் அவர் ஒன்னா தம்பி சொல்லாத 1008 மனுஷல வெளி சொல்றோம் நீங்க என்ன வச்சுக்க போ போ அவங்களுக்கு தெரியும் நான் அதனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுக்கா என் மனசுல இவ்வளவு நல்ல பாரமா இருந்தது ஏமா 2 கிலோவா இல்ல என்ன பாரமா ஏய் மனசுல அவ்வளவு பூட்டி வச்சிருந்தேன் அவ்வளவா சாவி முட்டுக்கிட்டா ஏய் அவனையாடா கூப்பிடுறேன் நான் சொன்ன நாவுங்களா பூட்டு சீ அவன் நடக்கல நீ ஆமா அவன் இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டான் அவன் சொல்லி கொடுத்தாரு அதனால என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன் என்னப்பா சொல்லுமா ஓப்பனா சொல்ல போறேன் ஓப்பனா சொல்ல பாருங்க அவுத்து போட்டு சொல்லுவான்னு பாக்குறியா அதனால என் மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொல்றேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது ஆமா எத்தனாவது கிளாஸ் ஐயோ என்ன தாடி இறக்குறீங்க கொஞ்ச நேரம் அட்டன் பண்ணிட்டான்னு சொன்னேன் அட்டன்னா வயசுக்கு வந்துட்டா அப்படி சொல்லுவாங்க அதை சொன்னாதான் எனக்கு தெரியும் அதனால இத்தனை வருஷம் ஆகுது இது வரைக்கும் இந்த போனான் இந்த ஆம்பளை இது வரைக்கும் என் அறைக்கு வந்த நாள் கிடையாது தெரியுமே அண்ணாரி நான் ஜன்னல் எட்டி பாத்துங்க நீ ஒண்டியா தான் உள்ள இதே வேலை தானா வேற என்ன வேலை வெளியே சொன்ன வெக்கம் உள்ள போனா துக்கும் எங்க அம்மா வெளியே போற உள்ள போற சைடுல நிறைய எடுத்து போய் அப்படிலாம் யாருக்கிட்டுமே சொல்லல சரி போனா போகட்டும் எப்படியாவது அந்த பொண்ணு நம்ம தம்பி கல்யாணம் பண்ணி வச்ச காலகாலத்துல நம்மளுக்கு வயசான காலத்துல நம்ம கஞ்சி ஊத்துவா அப்படின்னு கட்டி வைக்கலாம் நம்ம பார்த்தா இந்த போன அந்த ஆளுக்கு ஒரு சாப்பாட்டுல வெஸ்த கலந்தேன் ஆமா அம்மா சாவர உயிரோடு போய்ங்கிறாரு குட்டி நான் எது இல்லாம இருந்துருவேன் சாமி சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவேன்
ஆனா இந்த தாலி இந்த பொட்டு இந்த பூ இல்லாம இருக்க மாட்டேன். ஐயோ இதெல்லாம் ஒண்ணு பார்க்க முடியாது. அதனால இந்த தாலிக்காக சாப்பாட்டுல வெஸ்தங்க அந்த சாப்பாட்டுக்கு போய் நாய்க்கு போட்டேன். அக்கா அது பொட்ட நாயா கடா நாயாக்கா? அதே கடா நாயந்தா அப்பே செத்துட்டு இருக்கான். பொட்ட நாயந்தா வேதனைப்பட்டு செத்து இருக்கும். என்ன போல ஒரு ஆளு எனக்கு விஷத்தை போட்டாங்களே. பொட்ட நாய் கூவா ரோதனை. அதனால போனா போகட்டும் எப்படி வாழ்ந்துட்டு சாமி. என் தம்பி அடக்க மாட்டேங்கிறான். சரி. அவ கருத்து புறமத்தை எங்கன்னா குடிக்கிறான் ஒழுக்கமா வீட்டுல வந்து படுக்கிறானோ. எந்த குடிக்காரனா ஒழுங்கா வந்து படுத்துக்கிறான் சொல்லு. இல்ல என்கிட்ட கூட அக்கா எனக்கு மனசு கஷ்டமாகுது. நான் குடிக்கிறேன் ஆம்பளை கூட போட்டு எடுத்துருவேன். அந்த மாதிரி சொன்னா பொம்பளைங்க நிஜமா செய்வாங்க. எங்கேயோ போய் குடிச்சிட்டு எங்கேயோ போய் வீந்து கண்டுட்டு கேட்டுங்க. ஆமா எனக்குன்னா ஒரு நாளைக்கு கூட குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுங்க. உடம்ப கட்ட இல்ல ஆம்லெட் முட்டையில் தான் போடுறோம். என் தலையை தூங்கலாம் வச்சுங்கிற பாரு வேலைக்கு வச்சுங்கிறது என்ன நினைக்கிறேன். அதான் அதனால என் தம்பியை அந்த 3வது வீட்டுல இருக்கிற முடிமா சொல்றேன். இந்த தம்பியை 4 ரோட்ல நாய் நக்கிங்குது. நல்ல வேலை அந்த முடிமா உன் தம்பி தான் மாட்டா என்ன பார்க்காது போட்டான். நான் சைடு காவால கவுந்தடிச்சு பார்த்துட்டேன். கைது வந்து மூக்க நக்கிச்சு. கையில மூக்க நக்கிச்சு. ஆமா தேவடியா என் தம்பி எங்க இருந்தாலும் சரி குடிக்காம கூட்டு போமா.